ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 11th 12th ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது யூனிட் வைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின், செகண்ட் காலமில் இருக்கிறது 3 மார்க் கொஸ்டின், தேர்ட் காலமில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் யூனிட் வைஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 11th காமர்ஸாக இருக்கட்டும், அக்கௌண்டன்சியாக இருக்கட்டும், இல்லை வந்து எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஆசை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்டம் வந்து ஸ்கோர் பண்ணணும். இதுதான் எல்லா பேத்துக்கும் ஆசையே, சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் நாம் இங்கே மொத்தமாக சேர்த்தே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 70 கொஸ்டின் இருக்குது, சரியா? 3 மார்க் கொஸ்டின் வந்து ஒரு 54 கொஸ்டின் இருக்குது. 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 41 கொஸ்டின்ஸ் இருக்குது, சரியா? இப்போ இந்த கொஸ்டின்ஸை மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து தோணலாம், சார் இதை மட்டும் நாங்கள் நம்பி படிக்கலாமா? இது ஆக்சுவலாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன அப்படிங்கிறது நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மிட் டேர்ம், செகண்ட் மிட் டேர்ம், அதுக்கப்புறம் ஆஃப் அலி, அதுக்கப்புறம் குவார்டர்லி எக்ஸாமினேஷன், ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், இது எல்லாத்துலேயும் நடந்த கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது பப்ளிக் எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அந்த கொஸ்டின்ஸும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் ஃபைல் க்ரியேட் பண்ணவங்க வந்து அந்த மாதிரி தான் என்னன்னு பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்காத முக்கியமான கொஸ்டின், சரியா? இந்த மாதிரி அதாவது 3 பேஜ் இருக்குது இந்த மொத்தமாக சேர்த்து. இந்த 3 பேஜை நல்லா தெளிவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக 11th காமர்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வித் ஒன் வேர்ட்ஸையும் நல்லபடியாக நீங்கள் பார்த்துட்டீங்க, புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை நல்லபடியாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு உதவும். அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. வரக்கூடிய நாட்களில் இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து 11th ஆர்ட்ஸுக்காக நம்ம கொடுக்க போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.